வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கூட்டரசுடன் இணைந்து பக்கத்தன் ஹராப்பான் வழி ஜொஹூரை மேம்படுத்த முடியும். வி பாப்பாராயுடு உறுதி. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான கூட்டரசு அரசாங்கத்துடன் இணைந்து ஜொஹூர் மாநிலத்திலும் பக்கத்தன் ஹராப்பான் ஆட்சி அமைத்தால் ஒரு சுபிட்சமான மற்றும் முன்னேற்றகரமான மாநிலத்தை உருவாக்க முடியும் என்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு தெரிவித்துள்ளார். ஜொஹூர் மாநில தேர்தலை முன்னிட்டு பெக்கோ சட்டமன்ற தொகுதியில் ஜாசேகா சார்பில் பக்கத்தன் ஹராப்பான் வேட்பாளராக போட்டியிடும் ஆசிரியர் தே யோக் ஜியூனை ஆதரித்து நேற்று கம்போங் பாரு சாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பாப்பாராயுடு உரையாற்றினார். அங்கு திரண்டிருந்த வாக்காளர்களின் பலத்த கைத்தட்டல்களுக்கு இடையே பேசிய பாப்பாராயுடு, ஜாசேகா தேசிய தலைவரும் இலக்கவியல் அமைச்சருமான கோபிந்த் சிங் டியோவிற்கு பிரதமர் முக்கிய பொறுப்பு கொடுத்ததன் விளைவாக கடந்த 20 ஆண்டுகளாக கோல்கலனில் இயங்கி வந்த பஹாங் ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளிக்கு 18 வகுப்பறைகளை கொண்ட நவீன பள்ளியை கட்டமைப்பதற்கான அங்கீகாரத்தை பெற்றுத்தந்து அப்பள்ளியை கட்ட தொடங்கியுள்ளனர் என குறிப்பிட்டார். ஏன் ஸ்லாங்கூர் செய்ய முடியுது? ஏனென்றால் ஸ்லாங்கூரில் பக்கத்தன் ஹராப்பான் அரசாங்கம் அரசாங்கம் தொடர்ந்து நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பக்கத்தன் அரசாங்கம் இன்றைக்கு கிராஜுவேட் பிற்பாடோடு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் நடத்திட்டு இருக்காரு. ஆனா நம்ம சேர்ந்து பாத்தீங்கன்னா கோவிந்த் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்திருக்காரு. தெரியும் டிஜிட்டல் சொல்லி எல்லாத்துக்கும் தெரியுமா? ஜெராம் ஸ்கூல் தெரியுமா? பஹாங்ல ஜெராம் தமிழ் ஸ்கூல் கொத்தினால தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஜெராம் தமிழ் பள்ளிக்கூடம் கொத்தினால இருந்துச்சு. கோவிந்த் தான் அதுக்காக பயிற்சி எடுத்து 22.2 மில்லியன் இங்கே ஒதுக்கி அந்த பள்ளி இன்னைக்கு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லோரும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கோவிந்த் கொடுத்தாங்க. சாதாரண விஷயம் இல்ல. 60 ஆண்டு காலமாக பாரிசல் மத்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் பெக்கோ சட்டமன்ற தொகுதி மக்கள் நன்மைகளை பெற பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளர் தே யோக் ஜியோனை ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என பாப்பாராயுடு தமது உரையில் வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் ஜாசேகா தேசிய தலைவர் கோபிந்த் சிங் டியோ, பொதுச் செயலாளர் ஆந்தனி லோக் உட்பட பல முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். கிள்ளான் துறைமுகத்தை தென்கிழக்காசிய வட்டார அளவில் ஒரு மாபெரும் துறைமுகமாக மாற்றுவதே கேரி தீவு துறைமுக திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டம் பல்வேறு கட்டங்களாக உருவாக்கப்பட உள்ளதால் இது முழுமையடைய 20 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரின் துவாஸ் துறைமுகத்துடன் மாபெரும் துறைமுக போட்டி நிலவும் சூழலில் மலேசியாவை தென்கிழக்காசிய வட்டாரத்தின் கடல்சார் மையமாக நிலைநிறுத்த இந்த உள்கட்டமைப்பு விரிவாக்கம் மிகவும் அவசியமானது என்று அவர் வலியுறுத்தினார். தற்போது ஸ்லாங்கூர் மாநில அரசுடன் நில விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவை தீர்க்கப்பட்டவுடன் கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். கேரி தீவு முனையம் 3 என்று அழைக்கப்படும் இத்திட்டத்திற்காக ஸ்லாங்கூர் அரசு 1699.68 ஹெக்டேர் நிலத்தை அடையாளம் கண்டுள்ளதுடன் உள்ளூர் பழங்குடியின மக்கள் மற்றும் மீனவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நிபந்தனையுடன் இத்திட்டத்தை முன்னெடுக்க பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒப்புதல் அளித்துள்ளார் என்றும் ஆந்தனி லோக் குறிப்பிட்டுள்ளார். கோலாலம்பூர் ஜலான் குவாரியில் அமைந்துள்ள முஸ்லிம் அல்லாதோருக்கான மயான வளாகத்தை 45 மில்லியன் ரிங்கிட் செலவில் மேம்படுத்தும் பணிகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட உள்ளன. 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட இத்திட்டம் 2 ஆண்டுகளில் நிறைவடையும் என்றும் இதன் மூலம் தற்போதுள்ள 7 தகன மேடைகளுடன் கூடுதலாக 3 மின்னியல் தகன மேடைகள் கட்டப்படும் என்றும் கோலாலம்பூர் மாநகர மன்ற தலைவர் டத்து பண்டா டத்துஸ்ரீ ஃபல்லுன் மா உஜோட் தெரிவித்துள்ளார். 1977 முதல் மாநகர மன்றத்தால் இயக்கப்படும் இந்த ஒரே மையானத்தில் ஆண்டுக்கு 5800க்கும் அதிகமான எரியூட்டல்கள் நடப்பதால் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப இப்பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று செராஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் கோக் வாய் வலியுறுத்தினார். ஒரு மனிதனின் அடிப்படை உயர்வுக்கு கல்வியே அஸ்திவாரமாகும். அதனை நாம் தந்துவிட்டால் அவர்கள் இயல்பாகவே வாழ்க்கையில் உயர்வடைவார்கள். எனவே பாலோ சட்டமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒரு கல்வி கற்ற சமுதாயத்தை உருவாக்குவதில் எனது முழு கவனமும் இருக்கும் என பாலோ சட்டமன்ற தொகுதியின் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளர் டாக்டர் ரூபன் ஆறுமுகம் உறுதியளித்துள்ளார். ஜொஹூர் மாநில தேர்தலில் பாலோ சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் ரூபன் தொகுதி மக்களின் நல்வாழ்வு மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து விவரித்தார்.
அதே வேளையில் பக்கத்தான் ஹராப்பான் கூட்டணியின் வாக்குறுதிக்கு இணங்க பாலோ தொகுதியில் உள்ள B40 எளிய குடும்பங்களைச் சேர்ந்த SPM மற்றும் STPM மாணவர்களுக்கு இலவச டியூஷன் கல்வி வழங்குவது தமது தேர்தல் கொள்கை அறிக்கையின் முக்கிய அங்கமாகும். கல்வி கற்ற திறன் பெற்ற மாணவர்களையும் இளைஞர்களையும் உருவாக்குவதே தமது முதன்மை வேள்வியாகும் என்று டாக்டர் ரூபன் விவரித்தார். எஜுகேஷன். ஸோ PH ஓட மேனிஃபெஸ்டோ லான்ச்சிங் வந்துட்டு SPM STPM கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு B40 கேட்டகரி வந்து ஃப்ரீ டியூஷன் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலி என்னோட பிளான்லேயே இருந்துச்சு. ஸோ டெஃபினெட்லி எஜுகேஷன் முக்கியத்துவம். பாலோ தொகுதி மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பான ETS அதிவேக ரயில் சேவை திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து தந்த பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு இவ்வேளையில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூற கடமைப்பட்டுள்ளேன். இத்திட்டம் பாலோவின் பொருளாதார மற்றும் போக்குவரத்து வளர்ச்சிக்கு பெரும் துணையாக அமையும் என்று டாக்டர் ரூபன் குறிப்பிட்டார். ETS வந்துச்சுல, ஸோ டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கும் நம்ம YB இன்டர்நெட்க்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் ETS கம்ப்ளீட் பண்ணதுக்கு. ஸோ பாலோக்கு ETS வந்ததே ஒரு வரப்பிரசாதம் ஆச்சு. பிகாஸ் எல்லாமே ஷார்டன் ஆயிடுச்சு, சேஃபர் ட்ராவலிங்லேருந்து எல்லாம். ஸோ மக்கள் இங்கேருந்து குலுவாங் எப்படியும் ட்ரெயின் எடுத்து போகலாம், 10 நிமிஷத்தில் குலுவாங் போய் சேர்த்துருவாங்க. ஸோ இங்கே எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் இங்கே ஃபர்தர் ப்ரோக்ரஸ் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா. ஸோ அது வரைக்கும் மக்கள் வந்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுபவர் அனைத்து இனத்தவரின் நலனுக்கும் பாடுபட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நமது இந்திய சமூகத்தினரின் தேவைகளுக்கு உரிய முன்னுரிமை அளிக்கும் அதே வேளையில் பிற இனத்தவர்களின் நலன்களையும் பேணி காக்கும் பொறுப்பும் கடப்பாடும் எனக்கு உள்ளது என்றார் டாக்டர் ரூபன். அதெல்லாம் தாண்டி ஜென்சி சொல்ற மாதிரி ஒரு இந்தியன் தான் ஒரு இந்தியனை பாத்துக்கணுமா, ஒரு சைனீஸ் தான் ஒரு சைனீஸை பாத்துக்கணுமா, ஏன் ஒரு மல்லே தான் மல்லையை பாத்துக்கணுமா, ஏன் இந்தியன் சைனீஸை மல்லையை பார்த்துக்கிறாங்க, இல்லை சைனீஸ் மல்லே இந்தியன் பார்த்துக்கிறாரா, இல்லாட்டி மல்லே வந்து இந்தியன் அண்ட் சைனீஸ் பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் ட்ரான்ஸ்சென்ட் பண்ணி போனாதான் மலேசியா ஃபார் மலேசியன்ஸ்க்கு வர முடியும். தட் மீன்ஸ் இப்போ நான் ஒரு அடுனா சூஸ் பண்ணிட்டாங்க, நான் வெறும் இந்தியன் மக்களுக்கு மட்டும்தான் அடுனா இல்லை எல்லா மக்களுக்கும் அடுனா. ஸோ அப்போ இந்தியன் மக்கள் வந்துட்டு கொஞ்சம் ப்ராட் மைண்டிங் திங்கிங்காக யோசிச்சாங்கன்னா நம்ம சமுதாயம் எப்படி முன்னுக்கு வரணுமோ அதுபடி கண்டிப்பாக அந்த கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சமுதாயம் முன்னுக்கு வரணும்னா முதல் எஜுகேஷன், ரெண்டாவது வந்துட்டு ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் டிவேட் கைத்தொழில்னு சொல்லுவாங்க, மூணாவது வந்துட்டு பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ், நாலாவது வந்துட்டு டெர்ஷரி எஜுகேஷன் அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபார்த். அதுதான் உண்மையிலே சமுதாயம் வந்து முன்னுக்கு வரும். ஸோ மற்றபடி ஆளு ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா தென் ஐ டோன்ட் திங்க் சோ. பாலோ தொகுதி வாக்காளர்களே, கல்வி மேம்பாடு மற்றும் இன நல்லிணக்கத்தின் வழி ஒரு முன்மாதிரியான தொகுதியாக பாலோவை மாற்றி காட்ட எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்குங்கள். பாலோவில் ஒரு புதிய விடியலை உருவாக்க வருகின்ற மாநில தேர்தலில் பக்கத்தான் ஹராப்பான் சார்பில் போட்டியிடும் எனக்கு உங்களது பேராதரவை நல்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என டாக்டர் ரூபன் கேட்டுக்கொண்டுள்ளார். கிழக்கு கரை விரைவுச்சாலை 3 திட்டத்திற்கான சுங்க கட்டணம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்று பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் டாக்டர் அஹமத் மஸ்லான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கடந்த 2022 ஆண்டு ஆய்வின்படி இதன் கட்டணம் 80 ரிங்கிட்டாக இருக்கலாம் என கணிக்கப்பட்டிருந்தாலும் தற்போதைய நிலவரப்படி கட்டுமான மற்றும் பராமரிப்பு செலவுகளை கொண்டே இறுதி கட்டணம் முடிவு செய்யப்படும் என்றார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு முன்மொழியப்பட்ட இந்த LP3 3 திட்டத்தின் கீழ் குவாலத்திரங்கானு காம்போங் குமூரோவில் இருந்து கோத்தபாரு தஞ்சோங் வரை 122 கிலோமீட்டர் நீளமுள்ள இருவழி விரைவுச்சாலை அமைக்கப்பட உள்ளது. 2022 மதிப்பீட்டின்படி 9.8 பில்லியன் ரிங்கிட் மேம்பாட்டு செலவு கொண்ட இத்திட்டத்திற்கான விருப்ப கோரிக்கை ஆவணத்தை இந்த ஆண்டுக்குள் இறுதி செய்ய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதுடன் இதன் முழு கட்டுமான செலவையும் ஏலத்தை எடுக்கும் தனியார் நிறுவனமே ஏற்கும் என்றும் பேரா மாநிலத்தின் 212 பக்கங்கள் கொண்ட 4வது ஆண்டு மேம்பாட்டு அறிக்கையை மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ சாரானி முகமது இன்று அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்தார். இதில் 2022 முதல் தற்போது வரை மாநில அரசின் வருவாய், முதலீடு, சுகாதாரம் மற்றும் மக்களின் நலம் சார்ந்த சாதனைகள் இடம்பெற்றுள்ளன. இந்நிகழ்வையொட்டி மனிதவளத்துறையின் ஒத்துழைப்புடன் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 12 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று 1117 காலி பணியிடங்களை வழங்கின. இதில் புரோட்டான் நிறுவனம் நிகழ்விடத்திலேயே நேர்முக தேர்வு நடத்தி தகுதி பெற்றவர்களுக்கு உடனடி பணி நியமன கடிதங்களை வழங்கியது. இதுவரை 400 பேர் பங்கேற்ற நிலையில் 100 பேர் அடுத்த கட்ட தேர்வுக்கு தேர்வாகியுள்ளனர் என்று பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சிவனேசன் தெரிவித்தார். இன்று நம்ம பேராக்கில் ஹோட்டல் கஷரினால் இருக்கிறோம்.
இன்று வந்து அரை நாள் பேராக் மாநிலத்தோட 4வது வருட மேம்பாட்டு அறிக்கையை எம்பி தாக்கல் செய்தார். இதில் வந்துட்டு பல கோணங்கள், அதாவது வந்துட்டு மாநில அரசாங்கத்துக்கு வருமானங்கள் 2022 இருந்துட்டு இந்த வருடம் வரை எவ்வளவு, அதில் வேலை வாய்ப்பு, சுகாதாரம் என்று பல கோணங்களில் வந்துட்டு இந்த 212 பக்க அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதே வேளையில் வந்துட்டு வெளியே வந்து சில பூத்லாம் அமைச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்துட்டு என் துறையை சேர்ந்த மனித வளத்துக்கு வந்துட்டு 12 பூத்து அமைச்சு மொத்த வேலை வாய்ப்பு இன்றைய சூழ்நிலையில் அந்த 12 நிறுவனத்தில் வந்துட்டு 1117 வேலை கோசம். அதில் வந்துட்டு இன்றைக்கி இதுவரை இன்டர்வியூ பண்ணது வந்து 400 பேர். அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணது வந்துட்டு 100 பேர்த்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. புரோட்டான் மட்டும் இங்கேயே அவங்க வந்துட்டு இன்டர்வியூ பண்ணி அப்படி தேர்ச்சி பெற்றவங்களை இங்கேயே வந்துட்டு மருத்துவ பரிசோதனை செய்து பிறகு வேலை கடிதமும் இங்கேயே இன்றைக்கே ஒப்படைச்சோம். ஒரு 4 பேர்த்துக்கிட்ட. பலர் வந்துட்டு இன்னும் இன்டர்வியூவில் இருக்கிறாங்க. இம்முகாமில் இந்திய இளைஞர்களின் பங்கேற்பு 8 விழுக்காடு மட்டுமே இருந்ததாக குறிப்பிட்ட பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் சுங்காய் சட்டமன்ற உறுப்பினருமான டத்து சிவனேசன், வேலை கிடைக்கவில்லை என்று வீட்டில் இருப்பதை விட இதுபோன்ற முகாம்களில் கலந்து கொண்டு வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். புரோட்டான் போன்ற நிறுவனங்கள் தரமான பயிற்சி, போட்டித்தன்மை மிக்க சம்பளம் மற்றும் தொழில் முன்னேற்ற வாய்ப்புகளை வழங்குகின்றன. எனவே இந்திய இளைஞர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் எதிர்காலத்தை வளப்படுத்த வேண்டும் என டத்து சிவனேசன் வலியுறுத்தினார். பர்கேசோவின் கீழ் செயல்படுத்தப்படும் லிண்டோங் 24 ஜாம் திட்டம் தொழிலாளர்களுக்கு சுமை அல்ல, மாறாக மிகவும் மலிவு விலையிலான ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமாகும் என்று மனிதவள அமைச்சர் டத்து ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மாதாந்திர ஊதியத்தில் 0.75% பங்களிப்பை கொண்ட இத்திட்டம் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு விபத்துகள், ஊனம் அல்லது வருமானம் இழப்பு போன்ற எதிர்பாராத பாதிப்புகள் ஏற்படும் போது ஒரு முக்கிய பாதுகாப்பு வளையமாக செயல்படுகிறது என்று அவர் வலியுறுத்தினார். கடந்த ஜூன் 1 முதல் 90 லட்சத்திற்கும் அதிகமான பங்களிப்பாளர்கள் பணி தொடர்பான விபத்துகள் தவிர்த்த பிற விபத்துகளுக்கும் இதன் மூலம் தானாகவே முழுமையான காப்பீடு பெற்றுள்ளனர் என்பதை அவர் நினைவுபடுத்தினார். இதற்கிடையில் கடந்த 2020 முதல் இந்த மாதம் வரை நகரி சம்பிலானில் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் இணைய தளத்தில் 145,625 வேலை தேடுபவர்கள் பதிவு செய்துள்ளதாகவும் 45,535 பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட அமைச்சர், வேலை தேடுபவர்களின் திறனை மேம்படுத்த மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் AI Plus என்ற புதிய முன்முயற்சியையும் அறிமுகப்படுத்தினார். ஆப்பிரிக்காவில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் மேலாளராக பணிபுரியும் நபர் ஒருவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிறுவனத்தின் கச்சா செம்பனை எண்ணெய் உற்பத்தி பதிவுகளை ஏமாற்றிய குற்றச்சாட்டின் கீழ் இப்போ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். 39 வயதான டி லோகேஸ்வரன் என்ற அந்த நபர் பிராவ் செம்பனை எண்ணெய் தொழிற்சாலையில் உள்ள உண்மையான கச்சா செம்பனை எண்ணெய் இருப்பை மறைத்து 741.618 மெட்ரிக் டன் உற்பத்தி தரவை கணினியில் சமர்ப்பித்து நிறுவனத்தை ஏமாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த 2024 ஆண்டு மார்ச் 14 தேதி முதல் ஜூன் 21 வரையிலான காலகட்டத்தில் இந்த ஏமாற்று வேலை நடந்துள்ளது. இந்த செயல் குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய ஏமாற்று வேலை என்றாலும் அவர் தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட நபரின் வழக்கறிஞர் அவரது குழந்தைகள் இருவருக்கும் உள்ள உடல்நல குறைபாடுகள் மற்றும் சிகிச்சைக்கான செலவுகளை குறிப்பிட்டு அவரது வேலைக்காக கடப்பிதழை ஒப்படைப்பதில் இருந்து விலக்கு அளிக்க கோரியதை அடுத்து நீதிமன்றம் அவரை குடும்ப உறுப்பினர்கள் இருவரின் உத்தரவாத பேரில் 10,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க அனுமதித்துள்ளதுடன் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஆகஸ்ட் 6 தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.